हरिः ओम श्री गुरुभ्यो नमः. These slokas are recorded by separating the stanza word by word for easy learning. Please share your feedback in the comment. Kindly subscribe and share to others. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Narayanaya. தசகம் 92. கர்மத்துடன் அதாவது செயலுடன் கலந்த பக்தி. நாராயணியத்தின் தசகம் 92 என்பது ஆழ்ந்த பக்தியும் ஆன்மீக ரீதியான வளமும் நிறைந்த பகுதியாகும். இந்த தசகம் இறைவனின் மயக்கும் வடிவத்தையும் அவருடன் இரண்டர கலக்கும் கோபிகைகளின் ஆழ்ந்த ஏக்கத்தையும் விவரிக்கிறது. இத்தசகத்தில் கோபிகைகளின் அதாவது முழுவதுமாக முதிர்ச்சி அடைந்த பக்தி மற்றும் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் செய்த முழுமையான சரணாகதியை விளக்குகிறது. இதில் ஒரு முக்கிய ஆன்மீக உண்மை வலியுறுத்தப்படுகிறது. பக்தி பரிபக்குவமடைந்தால் அதாவது நல்ல முதிர்ச்சி அடையும் போது தூய அன்புடனும் தான் எனும் அகம்பாவம் இல்லாமல் செய்யப்படும் செயல் மோட்சத்திற்கான நேரடி வழியாக மாறுகின்றன. இந்த தசகம் கிருஷ்ணரின் தெய்வீக வடிவம், கோபிகைகளின் பக்தி மற்றும் அவர்கள் தங்கள் உடல்கள், மனம் மற்றும் இதயங்களால் அவருக்கு எவ்வாறு சேவை செய்தார்கள் என்பதை விவரிக்கிறது. இது கர்ம மற்றும் பக்தி யோகத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அங்கு தூய பக்தியில் செய்யப்படும் செயல்கள் உயர்ந்த ஆன்மீக நிறைவை அடைய செய்து ஆன்மீகத்தின் பரம பூரணத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தசகத்தின் முக்கிய ஆன்மீக அர்த்தம் செயல் மூலம் பக்தி. கோபிகைகள் கிருஷ்ணருக்கு செய்யும் சேவை பூக்களை அர்ப்பணித்தல், அவருக்கு விசிறுதல், சந்தனம் பூசுதல், பாடுதல் மற்றும் நடனமாடுதல் போன்றவை சாதாரண உலக செயல்களாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவை பக்தியின் புனிதமான செயல்கள். 2. அவர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தங்களின் அகங்காரத்தினால் செயல்படவில்லை. கோபிகைகள் போல அகங்காரமின்றிய சுயநலமற்ற செயல்களில் வெளிப்படும் பக்திதான் ஆன்மீக வாழ்வின் பரம வடிவம். அது நேரடியாக இறைவனுடன் ஒன்றுபட செய்கிறது. இது அதன் தூய்மையான பக்தி வடிவத்தில் செயல், கர்மயோகம் மற்றும் பக்தி யோகமாக மாறிவிடுகிறது. பகவான் தாமே அவர்களின் செயல்களை உயர்ந்த பக்தியாக ஏற்றுக்கொண்டார். அங்கு வழிபாடு மற்றும் வாழ்வு என இரண்டிற்கும் பிரிவு இல்லை. ஒவ்வொரு செயலும் பகவானின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட அன்பின் யாகமாக மாறி உயர்ந்த தவம் மற்றும் ஞானத்திற்கு சமமாகி விடுகிறது. அன்பு மற்றும் ஏக்கத்தால் நிரப்பப்பட்ட அவர்களின் தன்னலமற்ற சேவை அவர்களின் மனதை தூய்மைப்படுத்தி அவர்களை மோட்சமடைய செய்கிறது. 4. ஸ்ரீ நாராயண பட்டத்திரியும் இந்த தசகத்தில் மிக அழகாக வலியுறுத்துவது யாதெனில், வரஜத்தில் வாழ்ந்த கோபிகைகள் சாதாரண பெண்களாக இருந்தாலும் தங்கள் அசைவுகளையே பகவானுக்கான பரம அர்ப்பணமாக மாற்றி உயர்ந்த ஆன்மீக ஒன்றிணைவை அடைந்தனர் என்பதுதான். அவர்கள் பெரிய யாகங்களோ ஆழ்ந்த வேத பாராயணங்களோ முறையான சடங்குகளோ செய்யவில்லை. வேதம் அறிவுறுத்தும் கட்டுப்பாட்டிலும் ஈடுபடவில்லை. இருந்தாலும் செயல் மூலம் வெளிப்படுத்தப்படும் புனிதமான இதயபூர்வமான பக்தியே உயர்ந்த பாதையாகிறது என்பதை விளக்குகிறார். தசகம் 92 அழகாக நமக்கு கற்பிக்கிறது என்ன என்றால், பக்தி இல்லாத செயல் பந்தத்திற்கு வழிவகுக்கிறது. செயல் இல்லாத பக்தி வெளிப்படுத்தப்படாமல் மயங்கியவாறு இருக்கலாம். ஆனால் கோபிகைகளைப் போலவே தன்னலமற்ற செயலின் மூலம் வெளிப்படுத்தப்படும் பக்தி ஆன்மீக வாழ்க்கையின் தூய்மையான வடிவமாகும். இது நேரடியாக கடவுளுடன் ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கிறது. இது கர்மாவாக மாற்றப்பட்ட பக்தி அல்லது பக்தியாக மாற்றப்பட்ட கர்மா. இங்கு வழிபாட்டிற்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இடையில் எந்த பிரிவும் இல்லை. மேலும் ஒவ்வொரு செயலும் இறைவனின் பாதத்தில் அன்பின் காணிக்கையாக மாறும்.
நாமும் தசகம் 92 செயல் கலந்த பக்தியின் கருப்பொருளில் ஆழமாக மூழ்கி அதை தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகளுடன் தொடர்பு படுத்தியும் விரிவாக புரிந்து கொள்வோம். இந்த தசகம் கோபிகைகள் பிரஜத்தின் சாதாரண பெண்களாக இருந்தாலும் உறுதியான சலனமற்ற பக்தியுடன் செய்யப்படும் எளிய செயல்கள் மூலம் இறைவனுடன் உயர்ந்த ஆன்மீக ஐக்கியத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்பதை விவரிக்கிறது. அவர்களின் செயல்கள் நுட்பமான சடங்குகள் அல்லது அறிவார்ந்த மந்திரங்கள் அல்ல, ஆனால் பகவானுக்கு மலர்களை அர்ப்பணித்தல், கிருஷ்ணரின் பாதங்களை பிடித்து விடுதல், அவருக்காக பாடுதல், அவரை ஆபரணங்களால் அலங்கரித்தல், அவர் முன் மகிழ்ச்சியுடன் நடனமாடுதல் ஆகிய செயல்களை மட்டுமே செய்தனர். ஆயினும் தூய்மையான அகங்காரமற்ற அன்பால் நிரப்பப்பட்ட இந்த அன்றாட செயல்கள் இறைவனால் மிக உயர்ந்த வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பக்தியில் இருந்து தோன்றும் கர்மயோகம், அதாவது ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. பெயருக்காக ஜபம் செய்வது அல்லது தியானம் செய்வது மட்டுமல்ல, ஒரு அறையை சுத்தம் செய்வது, உணவு சமைப்பது அல்லது ஒருவரை பராமரிப்பது கூட அகங்காரம் அல்லது எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனுக்கு சேவையாக செய்யும் போது புனிதமாகிறது. சம்ஸ்கிருதம் அல்லது வேதங்களை அறியாத ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு காலையிலும் அவள் கோயில் தரையை துடைத்து, தெய்வத்தை மலர்களால் அலங்கரித்து, ஒரு எளிய பஜனை பாடுகிறாள், ஒரு விளக்கை ஏற்றுகிறாள். வெளியில் இருந்து பார்க்கும்போது இவை சற்று குறைவான வேலைகளாக தோன்றலாம். ஆனால் அவளுக்கு ஒவ்வொரு செயலும் தன் அன்பான கிருஷ்ணருக்கு தனிப்பட்டதாக செய்த சேவையாகும். அவள் அதை வெளிப்படைத்தன்மையாக அல்ல, பயத்தினால் அல்ல, சடங்கினால் அல்ல, அன்பினால் செய்கிறாள். கோபிகைகள் செய்தது இதுதான். பக்தியால் பிறந்த இத்தகைய செயல்கள் சிறியதாக இருந்தாலும் எல்லையற்ற சக்தி வாய்ந்தவை. பக்தியால் பிறந்த இத்தகைய செயல்கள் சிறியதாக இருந்தாலும் எல்லையற்ற சக்தி வாய்ந்தவை. கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தி உபஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனாக. யார் எனக்கு அன்புடன் ஒரு இலை, ஒரு பூ, பழம் அல்லது தண்ணீரை வழங்குகிறாரோ, பக்தியுடன் செய்யப்படும் அவரின் பிரசாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவரை கவர ஒரு பரிசை வழங்குதல், அதாவது அகங்காரத்தின் அடிப்படையிலான செயலுக்கும், மற்றும் ஒரே ஒரு பூவை தாழ்மையாக அன்புடன் வழங்குதல், அதாவது பக்தி அடிப்படையிலான செயலுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. கோபிகைகளை பொறுத்தவரை அவர்கள் செய்த அனைத்தும் சிரிப்பது, அழுவது, அலங்கரிப்பது அல்லது பாடுவது கூட கிருஷ்ண பாவத்தால் நிரப்பப்பட்டிருந்தன. எனவே அது தவம், பூஜையினால் வழிபடுவது மற்றும் மோட்ச சாதனாகளாக மாறியது. நாராயணியத்தின் மூலம் பட்டத்ரி நுட்பமாக நமக்கு கற்பிப்பது, கடவுளை அடைய நீங்கள் உலகத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேதங்களில் தேர்ச்சி பெறவோ அல்லது பல நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கவோ தேவையில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு மனதுடன் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் அன்றாடம் செய்யும் வீட்டு வேலைகளும் கோயில் சடங்குகளாக, தினசரி வாழ்க்கையை தெய்வீக வழிபாடாகவும் பக்தரின் இதயத்தை ஒரு சன்னதியாகவும் மாற்றுகிறது. தசகம் 92 சாராம்சம். இதயம் அன்பில் திளைக்கும் போது மிக சிறிய செயல் கூட யஜ்யமாக மாறுகிறது. கோபிகைகள் அறிவினாலோ அல்லது தவத்தினாலோ அல்ல, மாறாக எளிமையான அன்பான சேவையின் மூலமே இறைவனை அடைந்தனர். செயலில் பக்தி என்பது இறைவனே போற்றும் ஒரு எளிய வழியாகும்.